இந்த வீடியோவில் நவம்பர் 6க்கான இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நவம்பர் 1 to 5 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நவம்பர் 6 to 10 வரைக்கும் பார்க்க போகிறோம். சேம் ஃபஸ்ட்டு நேஷ்னல் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தென் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி லைனாக வருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் 1 to 5 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் தரேன். பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூவேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலோட யூனியன் மினிஸ்டர் யார்? ஹெச்டி குமாரசுவாமி. ஓகேங்களா? இவங்க வந்து அஃபிஷியலாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னது? தேர்ட் ரவுண்டு. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு ஃபார் எதுக்காகனா ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் ஸ்கீமுக்காக. இது வந்து நம்மளோட டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து பூஸ்டப் பண்ணுது, ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகே, இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதை சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா நிர்பார் பாரத் இதை தான் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸாம் மீன்ஸ் லாஸ்ட்டாக வரும். இப்போ கீழே வந்துடலாம். இங்கே பாருங்கள், அபவுட் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்குல்ல, இது வந்து ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலுக்காக தான் இந்த தேர்ட் ரவுண்ட் அப்படின்றத வந்து இவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான டோட்டல் அவுட்லே பார்த்துக்கோங்க 6322 6322 இல்லைனா 6322 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎல்ஐ ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலுக்காக அப்ரூவ் பண்ண பட்ஜெட் 6322 crore அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா FY 24, ஸோ 2023லேருந்து 2030 FY 30. ஸோ இது மேபி FY 24 to FY 30 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 24லேருந்து 30. தென் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்கான் லிமிட்டடோட சப்போர்ட்டோட தான் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த PLI 1.2 வந்து இது இருக்குல்ல, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் விண்டோ எப்போ ஆன்லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 30 days ஆஃப் லான்ச்சில் வந்து இதுக்கான இது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள்னா இந்தியன் ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் என் டு என் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்களா, என்கேஜாக இருக்காங்களா, அவங்களாம் இதில் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து ஒரு 22 ப்ராடக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு 5 மேஜர் ப்ராடக்ட் கிளஸ்டர்ஸ் வந்து இங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா சூப்பர் அலாய்ஸ் அண்ட் டைட்டானியம் அலாய்ஸ், கோல்டு ரோல்டு ஓரியன்ட் ஸ்டீலு, அலாய் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறமா கோட்டட் ஸ்டீல் அண்ட் அலாய் ஃபார்ஜிங். ஸோ இதெல்லாமே இதில் இருக்க 5 மேஜர் ப்ராடக்ட் கிளஸ்டர்ஸ். இதில் தான் வந்து ஒரு 22 ப்ராடக்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஸ்கீமில் கவர் பண்ண போகிறாங்க. இன்சென்டிவ் ரேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்சென்டிவ் ரேட் பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 15%. ஓகேங்களா? ஸோ இன்சென்டிவ் பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த இன்சென்டிவ் பீரியட் வந்து ஒரு 5 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. FY 26ல் ஸ்டார்ட் ஆகி. ஓகே, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. பேஸ் இயர் இதுக்கு பார்த்தீங்கன்னா FY 25 தான் பேஸ் இயர். ஓகே, ஸோ பேஸ் இயர் FY 25, இன்சென்டிவ் பீரியட் 5 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. FY 26லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்சென்டிவ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 15%. தென் இந்தியா வந்து என்ன எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 million tons வந்து 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் த ஸ்டீல் கெப்பாசிட்டி ஆகணும் தான் இந்தியா வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 300 million ton அப்படின்றது 2030, 500 million ton வந்து 2047 வந்து இது பண்ணியிருக்காங்க ஸ்டீல் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்தியாவோட டொமஸ்டிக் ஸ்டீல் டிமாண்ட் வந்து என்ன இருக்குன்னா இப்போ 11 to 13% கிட்ட க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் ஸ்டீலோட ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு செப்டம்பர் மந்தில். ஓகேங்களா? ஸோ இது கம்பேர் பண்ணுறாங்க எதுனா லாஸ்ட் இயர் சேம் மந்தோட கம்பேர் பண்ணும்போது 14.1% கிட்ட என்ன ஆயிருக்குன்னா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை திரும்ப நான் என்ன பாயிண்ட் மட்டும் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். யூனியன் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, தேர்ட் லான்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருப்பாரு. ஃபார் எதுக்காகனா மெயினாக ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலுக்காக. தென் வந்து PLI ஸ்கீம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் 1.2வும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமின்ஸ் பாருங்கள். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் ஜூலை 2021ல் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து டோட்டல் அவுட்லே வந்து 6322 crore பார்த்தோம். இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் தான் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா FY 24லேருந்து FY 30 அப்படின்னு பார்த்தோம். ஏஜென்சி யார் யார் பார்த்தோம்?
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அவங்க வந்து சப்போர்ட் ஃப்ரம் மெக்கான் லிமிடெட் ஆஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியாக வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அச்சீவ்மெண்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 43,874 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமிட் பண்ணியிருக்காங்க. 30,760 ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 14.3 மில்லியன் டன் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த PLI ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மெயின் கண்டென்ட்டே. ஓகேங்களா? ஸோ செகண்ட் PLI 1.2 இதுவுமே வந்து ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலுக்கு தான். ஆனால் இது நம்ம என்ன பார்த்தோம், 22 கேட்டகரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா 5 மேஜர் ப்ராடக்ட் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம். அதில் இருக்க 22 ப்ராடக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுதுன்னு பார்த்தோமா. இன்சென்டிவ் 4 to 15%. பீரியட் எக்ஸ்டென்ஷன் வந்து 5 years ஃப்ரம் FY 26 தான் ஸ்டார்ட் ஆகுது. பேஸ் இயர் என்ன பார்த்தோம், FY 25. ஸோ ஸ்டீல் டார்கெட்டு 300 மில்லியன் டன் வந்து 2030 பார்த்தோம். 500 மில்லியன் டன் வந்து 2047 பார்த்தோம். தென் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனது செப்டம்பரில் 14.1%. இந்தியாவோட டொமஸ்டிக் ஸ்டீல் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 to 13% கிட்ட இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் தான் இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம், நேஷனல் அஃபேர். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, end-to-end சிலிக்கான் கார்பைடு செமிகண்டக்டர் எங்கன்னா இன்ஃபோ வேலே புவனேஸ்வர் ஒடிஷாவில். அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஒடிஷாவோட சீஃப் மினிஸ்டர் மோகன் சரண் மாக்ஜி இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு கீழே அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் இதுக்கு கீழே தான் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க கீழே தான் வராங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் end-to-end சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் புவனேஸ்வர் ஒடிஷா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா செமிகண்டக்டர் மிஷன் கீழே வர்றது யார் லான்ச் பண்ணாங்க இது வரைக்கும் பார்த்துட்டிங்களா. ஸோ இதில் இந்த மாதிரி சின்ன நியூஸ் இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த எக்ஸாம் மீன்ஸ் பார்த்தீங்கனாலே இதுலேயே உங்களுக்கு மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே ஈஸி தான். இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் நியூஸஸாக வரதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்துக்கோங்க, சிக்கு செம்மு ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த சிக் அப்படின்றது நம்ம இங்கே சிலிக்கான் கார்பைடுக்கு SIC கொடுத்துருக்காங்களா. ஸோ அதோட இங்கேயும் வந்து அந்த சிக்குன்னு வந்திருக்கு. அவங்க சிக் செம் ப்ரைவேட் லிமிடெட் அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொலாபரேஷன் யார் கூட பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிக் வேஃபர் ஃபேப் லிமிடெட். ஸோ இதுலேயுமே அந்த சிக்குன்ற வார்த்தை வருது. ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்ரூவல் இதுக்கு கீழே தான் அப்ரூவ் பண்ணாங்கன்னு நம்ம இதை பார்த்துட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 2,667 crore. ஸோ இது இம்பார்ட்டன்ட், 2,067 crore. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதில் நம்ம என்ன மறந்துடுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மறந்துடுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒடிஷாவில் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட்ஜெட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில். ஸோ இது பாருங்கள் தேர்டு. ஸோ தேர்டும் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம இந்த எக்ஸாம் மீன்ஸ்லேயே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா உத்தர்காண்ட் அசம்பிளியோட சில்வர் ஜூப்ளி செஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க, அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது, உத்தர்காண்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சில்வர் ஜூப்ளி செஷன் தான். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த உத்தர்காண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா 125th anniversary ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ராஜ் பவான் எங்கே இருக்குன்னா நைனிடால் உத்தர்காண்ட். அதை கமாமரேட் பண்ணுற விதமாகவும் அவங்க வந்து அந்த இதுவும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சில்வர் ஜூப்ளி செஷனுக்காகவும் வந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கன்னா டெக்ராடன் உத்தர்காண்டில் தான். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே இந்த எக்ஸாமின்ஸில் கவர் ஆகிடுச்சா. ஸோ இதில் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. உத்தர்காண்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு, 9th November 2000 ஃபார்ம் ஆச்சு. இவங்க தான் வந்து 27th ஸ்டேட்டு இந்தியாவில் வந்து இது பண்ணியிருக்குது உத்தர்காண்ட். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமின்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அந்த 125th anniversary எதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா ராஜ் பவானோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. ஸோ அதையும் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஜன்ஜத்தியா கௌரவ் வர்க்ஷ் பக்வாடா 2025. ஓகே, இது என்னதுன்னா ஜன்ஜத்தியா கௌரவ் வர்ஷ் பக்வாடா
நவம்பர் 1லேருந்து 15 வரைக்கும் அதை இது அப்சர்வ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரிச் ஹெரிட்டேஜ் கல்ச்சர் கான்ட்ரிபியூஷன்ஸை இதெல்லாம் ஆனர் பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்சர்வ் பண்ணது தான் இந்த ஜன்ஜத்தியா கௌரவ் வர்ஷ் பக்வாடா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது வந்து யாருடைய பர்த் ஆனிவர்சரியை மார்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 150th பர்த் ஆனிவர்சரி ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் யாருன்னா பகவான் பிர்சா முண்டா அவங்களோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து என்னென்னு பண்ணுறோம்னா ஜன்ஜத்தியா கௌரவ் வர்ஷ் பக்வாடா அப்படின்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெரிட்டேஜ் கல்ச்சர் அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ஆனர் பண்ணுற விதமாக. ஓகேங்களா. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 1லேருந்து நவம்பர் 15 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர் நேம் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செலிப்ரேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஜுவால் ஓரம் இவங்க தான் அது. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேயில் இருக்க நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ் அப்படின்றத வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா எமர்ஜிங் சயின்ஸ் அந்த எஸ்டிக்கான ஃபுல் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ். ஓகேங்களா. ஸோ இது வந்து நவம்பர் 3லேருந்து நவம்பர் 5 வரைக்கும் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இதில் சம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ப்ரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் 1 lakh crore ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் ஃபண்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ANRF அதுலேருந்து. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே கீழே வந்துடுங்க. அபவுட் எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ் இருக்குல்ல. ஸோ இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் 2047 பியோனரிங் சஸ்டைனபிள் இன்னோவேஷன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகே. ஸோ இதோட தீம் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ பியோனரிங் சஸ்டைனபிள் இன்னோவேஷன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகே. ஸோ இதோட ஆர்கனைசர் யாருன்னு பார்த்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க தான் வந்து ஆனுவலி இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வராங்க. ஓகேங்களா. இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. இவங்களோட கொலாபரேட் பண்ணி தான் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இந்த இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அசோசியேஷன் பார்ட்னர்ஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ எர்த் சயின்ஸ் வராங்க, அட்டாமிக் எனர்ஜி வராங்க, தென் பயோடெக்னாலஜி வராங்க. 3மே சயின்ஸ் ரிலேட்டட். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அப்புறமா ஆயுஷ் இவங்க இந்த 5 பேர் மொத்தம் வந்து அசோசியேஷன் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த RDI ஃபண்டு ஸ்கீம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அலாகேட் பண்ணது தான் இந்த 1 lakh crore இந்த ஃபண்டு ஸ்கீம்காக ஃபார் பீரியட் வருஷம் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா. இதில் என்டையர் அமௌண்ட்டுமே வந்து இந்த ஃபண்டு ஸ்கீம்காக தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்டிகுலராக இந்த FY26க்கு மட்டும் 1 lakh crore 20,000 crore வந்து FY26க்குன்ட்டு தனியாக அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ நோடல் ஏஜென்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தென் வந்து மேட் பை இந்தியா இன் R&D செக்டார் இருக்குல்ல. ஸோ R&D எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆயிருக்குன்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பேட்டன்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு பேட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 17 times கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா வந்து 3rd largest ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இந்த வேர்ல்டாகவும் இருக்குது. ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ பயோ எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பயோ எக்கனாமி வந்து ஆக்சுவலி 10 பில்லியன்லேருந்து 140 பில்லியன் கிட்ட வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் 5G லேப் இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 105th ஜென்ரேஷன் லேப் வந்து டு அட்வான்ஸ் இன்னோவேஷன் சப்போர்ட் ஸ்டார்ட் அப்காக வந்து இந்த 5th ஜென்ரேஷன் லேபை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உமனோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5,000 per year வந்து என்ன ஆயிருக்குன்னா உமனோட கான்ட்ரிபியூஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ இதில் திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த எஸ்டிக்கான ஃபுல் ஃபார்ம் எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ்.
எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில். இதுக்கான தீம் விக்சித் பாரத் 2047 பியோனரிங் சஸ்டைனபிள் இன்னோவேஷன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். ஆர்கனைசர்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த ஏஆர்சிஐ நம்ம பார்த்தோம்னா ஹைதராபாத் தெலுங்கானா, அதான் அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல். இவங்களோட தான் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். இதில் வந்து இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணது தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 lakh crore வந்து ஆர்டிஐயோட ஸ்கீம் ஃபண்டுக்காக, ப்ளஸ் வந்து ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் ஏஎன்ஆர்எஃப். இதை வந்து நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து அன்ஏபிள்டிய காஃபி டேபிள் புக், ஒரு காஃபி டேபிள் புக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் விஷன் டாக்குமெண்ட்காக. ஸோ அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 1 lakh crore 6 yearsக்குன்ற பீரியட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா இந்த கீ ப்ராக்ரஸ் மேட் இன் இந்தியா இன் R&D செக்டார்ஸ்ன்ட்டு கீழே தனியாக கொடுத்துருக்காங்களா. இதில் இருக்க டேட்டாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு இந்த டேட்டாலேருந்து கேட்கறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காருன்னா ஷாஹித் வீர் நாராயண் சிங் மெமோரியல் அண்ட் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் மியூசியம். என்னது? ஷாஹித் வீர் நாராயண் சிங் மெமோரியல் அண்ட் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் மியூசியம். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் மியூசியம். அந்த மியூசியமோட பேர் தான் இது. ஓகேங்களா. இதை தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இது எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மியூசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவா ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. சத்தீஸ்கரோட 25th ஸ்டேட்ஹுட் டே, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த மியூசியமையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் மியூசியம் போர்ட்டல், அதுக்கப்புறமா புக்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஷௌரியா. ஆதினாலே இந்த ட்ரைபல் ரிலேட்டட், ஸோ அது கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆதி ஷௌரியா. ஓகேங்களா. அதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ட்ரைபல் மியூசியமா. ஸோ எந்த ஃப்ரீடம் ஃபைட்டரோட நேம் எதுக்கு வச்சுருக்காங்க? வீர் நாராயண் சிங். ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. மியூசியம் பில்ட் பண்ண காஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 50 crore. ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு நியர்லி 650 ஸ்கல்ப்சர்ஸ் வந்து 14 கேலரிஸ் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த மியூசியம் கேலரிஸ்ன்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சும்மா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கான ரீசன்ட் ரிலேட்டட் நியூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் சத்தீஸ்கர் வந்து சத்தீஸ்கரோட ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி லிமிட்டடோட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. NHPC லிமிட்டட். எதுக்காகனா 2 pumped ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட், அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1800 MW. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக NHPC லிமிட்டடோட கவர்மெண்ட் ஆஃப் சத்தீஸ்கர் ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி லிமிட்டடோட சேர்ந்து அக்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் இந்த 2 pumped ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து 1800 MW வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான நியூஸ். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இதில் எக்ஸாமின்ட்டில் ஸோ நாவா ராய்ப்பூர் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா டோட்டல் காஸ்ட்டு 50 crore, 25th ஃபவுண்டேஷன் டே. ஸோ இதில் வந்து இந்த என்னெல்லாம் லைக் அதில் இதுவாக இருக்குது ஃபீச்சர்ஸு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா மியூசியம் போர்ட்டல் அண்ட் புக்கோட பேர். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹார்ஸ் மவுண்டட் ஸ்டாச்சு அப்படின்ட்டு ஷாஹித் வீர் நாராயண் சிங்கோட ஸ்டாச்சு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இதில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்தியா ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸை எனேபிளிங் சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ இனோவேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேனா இந்தியா ஏஐ மிஷன் கீழே. இது வந்து எதுக்காகனா சேஃப் இன்க்ளூசிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அடாப்ஷன் ஆஃப் ஏஐ அக்ராஸ் இந்தியாவில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா. இந்த இது வந்து என்ன சர்வ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் வந்து 2026 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ப்ரீகர்சராக வந்து இந்த லான்ச் வந்து சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் பாருங்கள் கீழே இந்தியா ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸில் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா லைக் இது வந்து ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சு. இது வந்து இன்னோவேஷன்ஸை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இது பண்ணுது.
ஓகேங்களா. தென் வந்து இந்த ஐ லெவல் கமிட்டி யாருடைய சேர்மன்ஷிப் கீழே வந்து நடக்க போகுது அப்படின்னா பாலராமன் ரவீந்திரன். ஸோ இவங்களோட தலைமையில் தான் வந்து இந்த ஹை லெவல் கமிட்டி அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலராமன் ரவீந்திரன் அப்படின்றவர் ஐஐடி மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொஃபஸர். ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஹை லெவல் கமிட்டிக்கு சேர்மனாக இருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் இதில் வந்து ஒரு 7 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆர் சூத்ராஸா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரீசெண்டாக கூட இந்த மாதிரி கொஷின் வந்துருந்துச்சுல. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதையும் சேர்த்து படிங்க. 7 கைடிங் பிரின்சிபல் ஆர் சூத்ராஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஆர்பிஐயோட ஃப்ரேம் ஒர்க் கிட்டேருந்து. ஸோ எதுலனா இந்த ஃப்ரீ ஏஐ நம்ம ஒன்று படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் எனேபிள்மெண்ட் ஆஃப் ஏஐ. ஸோ இதுலேருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு 7 கைடிங் பிரின்சிபல் தான். ஒன்று வந்து ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், இன்னொன்று பீப்புள் ஃபஸ்ட்டு, தேர்ட் இன்னோவேஷன் ஓவர் ரீஸ்ட்ரென்த், ஃபோர்த் வந்து ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி, ஃபிஃப்த் வந்து அக்கௌண்டபிலிட்டி, சிக்ஸ்த்து அண்டர்ஸ்டாண்டபிள் பை டிசைன், செவன்த் வந்து சேஃப்டி, ரெசிலியன்ஸ், சஸ்டெயினபிலிட்டி. இதுதான் வந்து இந்த 7 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆர் சூத்ராஸ். ஸோ இது எல்லாமே நம்ம 7மே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்காகவும் ப்ளஸ் ரெகுலேட்டர்ஸ்க்காகவும் ஒரு ப்ராக்டிக்கல் கைட்லைன்ஸ் அப்படின்றது வந்து இது பண்ணியிருப்பாங்க. தென் இதில் வந்து இந்தியா ஏஐ ஆக்கத்தான் வந்து மினரல் டார்கெட்டிங்காக நடந்துச்சு. ஸோ அதில் வின் பண்ணவங்களோட வின்னர் லிஸ்ட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 3 பிளேசஸ் ப்ளஸ் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒருத்தவங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 3 பிளேசஸ்க்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்னா கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல் மேப்பிங் வித் ஏஐ. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 lakh கொடுத்துருக்காங்க. இதில் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டோட நேமு அமௌண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து நாலேஜ் அண்ட் டேட்டா ட்ரிவன் மினரல் டார்கெட்டிங் அப்ரோச், இதுக்கு வந்து 7 lakh. தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவார்ன் அப்படின்னா செமி சூப்பர்வைஸ்டு வேல்யூ அடாப்டிவ் ஆர்டிஃபிஷியல் ரிசோர்ஸ் நெட்வொர்க், இதுக்கு வந்து 5 lakh ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஸ்பெஷல் கேட்டகரியில் இந்த ஏஐ அண்ட் எம்எல் மிஷின் லேர்னிங் சொல்யூஷன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நியூ பொட்டென்ஷியல் ஏரியாஸை. ஸோ இந்த ப்ராஜெக்ட்காக 5 lakh. ஸோ அப்போ தேர்டுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 5 lakh, செகண்டுக்கு 7, ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்து 10 lakh வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியா ஏஐ ஆக்கத்தான் ஃபார் மினரல் டார்கெட்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ண வின்னர்ஸ் லிஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த அந்த கீ பிரின்சிபல்ஸ் என்னென்ன அந்த 7 சூத்ராஸ் பார்த்துக்கோங்க. இந்த கமிட்டிக்கான ஹெட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஹெட்டோட நேம் தான் வந்து பாலராமன் ரவீந்திரன், அதுவும் பார்த்துக்கோங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் அஜய் குமார் சூட். இவங்க தான் வந்து இந்த டைட்டிலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னென்னா இந்தியா ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் எனேபிளிங் சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ இனோவேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இது வந்து என்னென்னா இந்தியா வந்து ஹைனி ஹேர்பேஸ் அப்படின்றதுல வித்ரா பண்ணியிருக்காங்க. இந்தியா அஃபிஷியலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட 2 decade லாங் ப்ரெசன்ஸ் அட் த ஹைனி ஹேர்பேஸ் தஜிகிஸ்தானில் இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஃபிஷியலாக அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட ஹேர்பேஸோட நேம் தான் வந்து ஹைனி. ஓகேங்களா. ஸோ இந்த ஹேர்பேஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப் துஷான்பி. ஓகேங்களா. தஜிகிஸ்தானில் வெஸ்ட் ஆஃப் துஷான்பி அப்படின்ற இடத்துல தான் இந்த ஏர்பேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அந்த ஏர்பேஸோட நேம் பார்த்துக்கோங்க இது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் தஜிகிஸ்தானும் இயர்லி 2000லேயே வந்து இதுக்கான இது வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக இந்தியா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நாங்கள் கன்க்ளூட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன ரீசன்காகன்னு பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் அக்ரிமெண்ட் 2022லேயே எக்ஸ்பயர் ஆகிருக்கான். ப்ளஸ் வந்து நார்த்தன் அலைன்ஸ் ஆப்கானிஸ்தானில் கொலாப்ஸ் ஆனதுனால இந்தியா இதுலேருந்து விட்ரால் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இந்தியன் மிலிட்ரி பர்சனல் தான் இந்த ஏர்பேஸ்லேருந்து மெயினாக வந்து விட்ரான் பண்ணுறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு EESL எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட். ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டார் ஜாயிண்ட் வெஞ்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே இருக்கவங்க. இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஜியோதர்மல் எனர்ஜி டெக்னாலஜி பைலட் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னது இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஜியோதர்மல் எனர்ஜி டெக்னாலஜி பைலட் ப்ராஜெக்ட் எங்கன்னா ஆந்திர பிரதேஷில். அதுக்காக தான் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் சர்வீஸ் லிமிடெட். ஓகேங்களா. இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு
கீ டூரிசம் ஹப் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ அதை வந்து ரோல் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அரக்கு வேலை, இன்னொன்று வந்து விசாகப்பட்டினம். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த பைலட் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த 2 பிளேஸில் தான். ஓகே. ஸோ அரக்கு வேலை, விசாகப்பட்டினம். ஸோ யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட். ஸோ இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்த் ஏர் டனல் சிஸ்டம் அண்ட் கிரவுண்ட் சோர்ஸ் ஹீட் பம்ப், இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட சஸ்டெயினபிள் டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பேபேக் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 4%. இதில் வந்து ஒரு 50% வந்து எனர்ஜி கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான் இந்த நியூஸை. நெக்ஸ்ட்டு ஐஐடி ரோப்பார் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு MOU IDG10 சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆங்கர்டு லாங் டேர்ம் கொலாபரேஷன் வந்து போடுறதுக்காக. எதுலனா சப்சி பைப்லைன் டிசைன் டெக்னாலஜியில். ஓகேங்களா. ஸோ ஐஐடி ரோப்பாரும் IDG10 சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த சப்சி பைப்லைன் டிசைன் டெக்னாலஜியில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆங்கர்டு லாங் டேர்ம் கொலாபரேஷன் இதில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 years இல்லைனா 60 month ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 5 day கிளாஸஸ் 21 days லைவ் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்கின்றது ஓவரால் டியூரேஷன், என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க, எந்த ஐஐடி யாரோட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. இப்போ நவம்பர் 8க்கான நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நவம்பர் 8 பார்த்தீங்கன்னா மனோகர் லால் கத்தார், இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவரோட யூனியன் மினிஸ்டர். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 50 rupees காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா NHPC லிமிடெட் இருக்குல்ல, நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷனோட கோல்டன் ஜூப்ளியை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் 50 rupees கமோமரேட்டிவ் காயின் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவரோட யூனியன் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் ஒரு காமிக் புக்கு என்னென்னா சோட்டா பீம் ஹார் பதா பந்த். ஸோ நம்மளுக்கு சோட்டா பீம் அப்படின்றத நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஒரு காமிக் புக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த காயின் இருக்குல்ல, ஸோ காயின் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இதில் வந்து அப்வர்ஸ் சைட் ரிவர்ஸ் சைட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. அப்வர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா 50 rupees டினாமினேஷன் சத்தியமேவே ஜெயத்தேன்னு இருக்குது. ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா NHPCயோட கோல்டன் ஜூப்ளி லோகோ வந்து இது பண்ணியிருக்காங்க. தென் அந்த புக்கு என்ன புக் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PHDCCI. ஸோ இது வந்து என்னென்னா PhD சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் பூசான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ சவுத் கொரியாவில் இவங்க வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பைலேட்ரல் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு 2 countries கொலாபரேட் பண்ணி எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா. ஸோ யார் PhD சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, பூசான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சவுத் கொரியா. ஸோ எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி கொலாபரேஷன் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஓகே. பிட்வீன் 2 countries மத்தியில். ஸோ அதுக்கான ஒரு MOU தான் இது. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் ஆக்ஸலரேட்டர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் ஆக்ஸலரேட்டர் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் ஆக்ஸலரேட்டர். என்ன ரிப்போர்ட்டோட டைட்டில் என்னென்னா இந்தியா இன்சைட் ப்ரீஃபிங் அன்லாக்கிங் இந்தியாஸ் க்ளீன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியா இன்சைட் ப்ரீஃபிங் அன்லாக்கிங் இந்தியாஸ் க்ளீன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் 3rd ரேங்க் குளோபலாக பார்க்கும்போது. ஓகேங்களா. ஸோ இதை ரிலீஸ் பண்ணவங்களோட நேம் யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த டைட்டில் என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா வந்து குளோபலாக பார்க்கும்போது 3rd ரேங்க் வித் பைப்லைன் ஆஃப் 65 க்ளீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸோட. டாப் ரேங்க் பார்த்திங்கன்னா சைனாவும் USA. சைனா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ், USA செகண்டு, 3rd வந்து நம்ம இந்தியா. ஓகேங்களா. இதில் என்னென்ன செக்டார்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல், ஸ்டீல், சிமெண்ட், அலுமினியம், ஏவியேஷன், இந்த மாதிரி ஒரு 5 செக்டார்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்ஸ் எந்தெந்த ஸ்டேட் கவர் ஆயிருக்குன்னா ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டேட்ஸ் வந்து இதில் என்ன ஆயிருக்குன்னா கவர் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ITA அப்படின்றது
எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இந்த COP28 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த க்ளீன் ப்ராஜெக்டில் டாப் 5 கண்ட்ரிஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் சைனாவா, செகண்ட் USA, நம்ம இந்தியா வந்து தேர்ட் ப்ளேஸில் இருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து டாப் 20 கண்ட்ரீஸில் க்ளீன் ப்ராஜெக்டில் இந்தியா, பிரேசில், எகிப்து, சைல், ஓமன், ஜோர்டான் இதெல்லாம் வந்து என்னவா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கண்ட்ரியோட நேம் எல்லாமே இம்பார்ட்டண்ட். எந்தெந்த கண்ட்ரினா இந்தியா, பிரேசில், எகிப்து, சைல், ஓமன், ஜோர்டான். எமர்ஜிங் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் எக்கனாமி. ஆனால் ஆஸ்திரேலியாவை மட்டும் நான் எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்பிங் எக்கனாமிஸ் அப்படின்ட்டு வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். மெயினாக வந்து எந்த ஸ்டேட் கவர் ஆகிருக்கு, எந்த செக்டார்ஸ் கவர் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா அந்த குளோபலாக வர ரேங்க் பார்த்துக்கோங்க. டைட்டில் பார்த்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் இந்தியா இன்சைட் ப்ரீஃபிங் அன்லாக்கிங் இந்தியாஸ் க்ளீன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ நவம்பர் 9 அண்ட் 10க்கான நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ டிசம்பர் 9 அண்ட் 10க்கான நேஷ்னல் அஃபேர் பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இயர் லாங் நேஷ்னல் கமாமரேஷன் ஆஃப் வந்தே மாதரம். ஸோ வந்தே மாதரம் அப்படின்றதுக்கான கமாமரேட் பண்ணி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்த. இது வந்தே மாதரம் அப்படின்றது நம்மளுக்கு நேஷ்னல் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்றது தெரியும், கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு எப்படின்னா நவம்பர் 7, 2026 வரைக்கும் இது கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆஃப் எ லாங் இயர் நேஷன் வைடு கேம்பகைன். ஓகேங்களா? இது நவம்பர் 7, 2026 வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து 150 rupees கமாமரேட்டிவ் காயின், ஸ்டாம்ப்பு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்ட்டலுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் சாங் வந்து 150 anniversary 150th இயர் ஆகுது. ஸோ அதை முன்னிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வந்தே மாதரம் வந்து யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திரா சட்டர்ஜி. ஓகே, ஸோ வந்தே மாதரம் யார் ரிட்டன் பண்ணாங்க? பங்கிம் சந்திரா சட்டர்ஜி. ஸோ இவங்க தான் வந்து இதை நவம்பர் 7, 1875 அப்போ ஒரிஜினலாக வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட நேம் பார்த்துக்கோங்க. தென் 1950 தான் வந்தே மாதரம் வந்து நேஷ்னல் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டும் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நேஷ்னல் ஆந்தம்ன்ட்டு ஜனகணமன வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 150th anniversary செலிப்ரேஷன் ஆஃப் வந்தே மாதரமில் அந்த கமாமரேட்டிவ் காயின் ஸ்டாம்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா எக்ஸாம் இன்ட்டு வாங்க. ஸோ இது வந்து 1 year கிட்ட இந்த கேம்பகைன் டியூரேஷன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்கிறது நவம்பர் 7, 2025. நெக்ஸ்ட் இயர் 26 நவம்பர் 7 வரைக்கும் இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம்பகைன் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் நியூ டெல்லியில். ஓகேங்களா? ஸோ காயின் ரிலீஸ் பார்த்தாச்சா? ஸோ வந்தே மாதரம் யார் எழுதுனாங்க, ப்ளஸ் இதை வந்து நேஷ்னல் சாங்காக எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. 1950 தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பை டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருனா இதை நேஷ்னல் சாங்காக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். ஸோ இது என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வராங்க. இவங்க ஃபிசிக்ஸ் வாலா ஃபவுண்டேஷனோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் வாலா ஃபவுண்டேஷனோட தான் MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இது எதுக்காக இந்த MOU பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ட் ஆன்லைன் கோச்சிங் வந்து ஒரு 15,000 ஆஸ்பிரண்ட் ஃப்ரம் SC OBC இவங்களாம் இருக்காங்கல்ல, அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ட் ஆன்லைன் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் ஃபிசிக்ஸ் வாலா ஃபவுண்டேஷனோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் இது கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா UPSC, SSC, பேங்கிங் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணுது. ஸோ இது வந்து எந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலோட அலைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? இதில் என்னென்னா அது என்ஷூரிங் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் ஈக்வாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல். ஸோ இதை தான் வந்து அந்த சஸ்டெயினபிள் கோல் 4ல் இருக்கும். ஸோ இதை வந்து அலைன் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மெயினாக ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் வந்து கொடுக்கறதுக்காக தான். ஓகே,
ஸோ அது நம்மளோட கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக மறக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இவங்க இந்தியன் ஆர்மியோட ஆர்மி பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷனோட எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரியல் டைம் வெரிஃபிகேஷன் வந்து இந்த யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ரியல் டைம் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. த்ரூ எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் வந்து இதை எனேபிள் பண்ண போகிறாங்க இந்த வெரிஃபிகேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட ஒரு டெக்னிக்கல் ஆர்ம் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வராங்க. இவங்க ஐஐடி பாம்பேயோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, அட்வான்ஸ்டு டெலிகாம் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக கொலாபரேட் பண்ணி இதை அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வரணுன்ட்டு. ஸோ யார்? டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர், ஐஐடி பாம்பே. ஓகே. ஸோ இது வந்து மெயினாக வந்து இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் டெலிகாம் ஸ்டாண்டர்டு இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலிகாம் டெக்னாலஜிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இதனால இதிலோட இருக்க ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6G, AI, சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், NGN, அதுக்கப்புறம் VoIP. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க ஃபோக்கஸ் ஏரியாஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். ஸோ இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வராங்க. ஒரு ஃப்ரெஷ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. அதுக்கான ஒர்த் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன். எவ்வளோ? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஒரு ஃப்ரெஷ் அக்ரிமெண்ட் 1 பில்லியன் சைன் பண்ணுறாங்க. வித் யார் கூடனா யூஎஸ்ஏவோட ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி. ஸோ அவங்க கூட தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 113 F404 GE IN-20 இதை வந்து சப்ளை பண்ணுறதுக்காக, இது வந்து ஒரு ஜெட் இன்ஜின், இதை வந்து சப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எதை சப்ளை பண்ண போகிறாங்க? 113 F404 GE IN-20 இன்ஜின்ஸு ஃபார் எதுக்காக? 97 லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜாஸ் MK-1A ஏர்க்ராஃப்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஜின் டெலிவரி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா 2027லேருந்து 2032 அப்படின்ற டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரிமெண்ட் மெயினாக வந்து இந்த 113 ஃப்ரெஷ் ஜெட் இன்ஜினுக்காக தான். ஓகே. மேனுஃபேக்சரர் யாருன்னு கேட்டாங்கன்னா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். பட் ஏன்னா இது டெவலப் பண்ணது யாருன்னா, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி DRDO கீழே வராங்க. இவங்க தான் வந்து இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு உத்தாம் AESA ரேடார் அதோட எக்விப் பண்ணப்பட்ட ஒரு இதுதான் ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த எக்ஸாம் இன்த்தே பார்த்துக்கலாம். ஸோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டடோட ஹெட் குவார்ட்டர் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பெங்களூர், கர்நாடகா. ஓகேங்களா? ஸோ இப்போ நவம்பர் 6லேருந்து நவம்பர் 10 வரைக்கும் உள்ள நேஷ்னல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நவம்பர் 6ல் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியாவும் டென்மார்க்கும் சேர்ந்து இண்டோ டேனிஷ் பிஸ்னஸ் கவுன்சில் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பைலேட்ரல் டைஸ் வந்து இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மூலமாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. எங்கன்னா டென்மார்க்கில் கோப்பன்ஹேகன், இது தானே வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் டென்மார்க். அங்கே வந்து இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்தியாவும் டென்மார்க்கும் சேர்ந்து இந்த இண்டோ டேனிஷ் பிஸ்னஸ் கவுன்சில் அப்படின்றத லான்ச் பண்ணுறாங்க. இந்த கவுன்சில் வந்து லான்ச் பண்ணது யாருன்னா மனிஷ் பிரபாத். ஸோ இவர் வந்து இந்தியா டு டென்மார்க்கோட அம்பாசிடர் தான் மனிஷ் பிரபாத் அப்படின்றது. ஸோ ஓகேங்களா? இவர் தான் வந்து இந்த கவுன்சிலை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. 75 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் டென்மார்க்கையும் கமாமரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சேர்பர்சனாக, இந்த கவுன்சிலுக்கான சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெட்டி ஸ்வாவ்னே அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சேர்பர்சனாக. ஓகேங்களா? ஸோ சேர் யாருன்னா சுதீர் மிஸ்ரா ராஜத் பாண்டே. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் எனர்ஜி, ஃபின்டெக்கு, லைஃப் சயின்சஸ், சஸ்டைனபிள் பிஸ்னஸ், இன்னோவேஷன், ஹெல்த் கேர், டீப் டெக், இதெல்லாமே இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க, எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன கவுன்சில், அந்த கவுன்சிலுக்கான சேர்பர்சன் யார், சேர் யார். ஸோ டென்மார்க்கோட கேபிட்டல் தான் கோப்பன்ஹேகன். கரன்சி பார்த்துக்கோங்க, டேனிஷ் க்ரோன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட
ஓகேங்களா. ஸோ இது வந்து G20யோட எக்ஸ்ட்ராடினரி கமிட்டி ஃபார் எதுக்காகனா இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் ஆன் குளோபல் இன்இக்வாலிட்டி அண்டர் சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடென்சி கீழே இவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட டைட்டில் என்னென்னா G20 குளோபல் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படின்ட்டு. இந்த ரிப்போர்ட் வந்து என்ன ரிவீல் பண்ணுதுன்னா இந்தியாவோட வெல்த்தியஸ்ட் ஃபர்ஸ்ட் 1% வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க வெல்த்தியஸ்டில். அதே மாதிரி 62% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுலனா வெல்த்தில். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த வெல்த்து இந்த எக்ஸாம் இன்ட்டு இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேயே அந்த டேட்டாஸ் எல்லாமே கவர் ஆகிடுது. இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் எவர் ரிப்போர்ட்டு எதை பேஸ் பண்ணினா இன்இக்வாலிட்டியை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணது G20யோட எக்ஸ்ட்ராடினரி கமிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் ஆன் குளோபல் இன்இக்வாலிட்டி. கமிட்டி சேர் பண்ணது யாருன்னா ப்ரொஃபஸர் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ். இவங்க தான் வந்து கமிட்டி வந்து சேர் பண்ணுறவங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டாப் 1% வந்து வெல்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பை 62% சின்ஸ் 2000லேருந்து. ஓகேங்களா. இன்கமோட இன்இக்வாலிட்டி பார்த்திங்கன்னா 83% கண்ட்ரீஸ் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டி இது பண்ணியிருக்காங்க. தென் குளோபலோட ஜினி கோஎஃபிஷியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.61. வெல்த் இன்இக்வாலிட்டி 1% கேப்சர் பண்ணியிருக்காங்க 41% ஆஃப் நியூ வெல்த்தில். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதர்ஸ்ன்னு போட்டு 2.3 பில்லியன் வந்து ஃபுட் இன்செக்யூரிட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஐபிஐ வந்து எதுக்காகனா டு ட்ராக் இன்இக்வாலிட்டி அண்டு குளோபல் பாலிசியை வந்து கைட் பண்ணுறதுக்காகவும் அந்த ஐபிஐ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான் இது. இதில் இந்த எக்ஸாமின்ஸில் இருக்க டேட்டாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் வேண்டாம். ஓகே. ஸோ G20 2025 பிரசிடென்சி யார் இது பண்ணியிருக்காங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நவம்பர் 7 இருக்க இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் இது வந்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப். எதுக்குன்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில். இது எங்கே நடந்துச்சுன்னா தெல் ஹவீவ் இஸ்ரேல் அங்கே தான் நடந்திருக்கு. இது எத்தனாவது மீட்டிங் பார்த்தீங்கன்னா 17th மீட்டிங். ஓகேங்களா. ஸோ இஸ்ரேல் தான் வந்து இந்த 40th டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா ராஜேஷ் குமார் சிங். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கோச்சேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து 17th இதுவை எங்கே நடந்துச்சுன்ற பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல் அவீவ் இஸ்ரேல். ஓகே. ஸோ இந்த எம்ஓயு மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பைலேட்ரல் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, ஆர்என்டி, இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன், ட்ரைனிங். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஓகே. ஸோ இந்தியா வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ்குமார் சிங் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இஸ்ரேல்லேருந்து கோச்சேர் பண்ணது மேஜர் ஜென்ரல் ஹமீர் பராம். ஓகே. இவர் வந்து இஸ்ரேலி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட டைரக்டர் ஜென்ரல். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை கோச்சேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்து 16th எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டிலோட பேர் என்னென்னா த எமிஷன் கேப் ரிப்போர்ட் 2025 ஆஃப் டார்கெட் கண்டினியூடு கலெக்டிவ் இன்ஆக்ஷன் புட்ஸ் குளோபல் டெம்பரேச்சர் கோல் அட் ரிஸ்க். த எமிஷன் கேப் ரிப்போர்ட் 2025 ஆஃப் டார்கெட் கண்டினியூடு கலெக்டிவ் இன்ஆக்ஷன் புட்ஸ் குளோபல் டெம்பரேச்சர் கோல் அட் ரிஸ்க். இதுதான் வந்து அந்த ரிப்போர்ட்டோட பேர். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் குளோபல் எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து 57.7 ஜிகாடோன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் வந்து 2024 வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது 2023 கம்பேர் பண்ணும்போது 2.3% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எத்தனாவது எடிஷன்னா 16th எடிஷன். ஓகே. ஸோ இதுக்குமே வந்து இங்கே கீழே பாருங்கள் இந்த எமிஷன் கேப் ரிப்போர்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் இன்ஸில் முடிச்சிடுங்க. குளோபல் க்ரீன் எமிஷன் அந்த GHG எமிஷன் வந்து 2024 57.7 டன்ஸ் பார்த்தோமா. ஸோ இது ஃப்ரண்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம் 2.3% வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த அப்சொல்யூட் இன்க்ரீஸில் டாப் கண்ட்ரீஸ் இருக்காங்களே. ஸோ அதில் எந்தெந்த கண்ட்ரீஸ் பார்த்தோன்னா நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க. செகண்ட் வந்து சைனா, தேர்ட் வந்து ரஷ்யா, ஃபோர்த் இந்தோனேஷியா, ஃபிஃப்த்து USA. ஸோ அப்சொல்யூட் இன்க்ரீஸில் டாப் கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா வந்து இருக்காங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குளோபல் எமிட்டர்ஸில் டாப் 6 பிளேசஸ். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அதே தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் மீன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே படிச்சுக்கிட்டாலும் அது ஓகே தான். ஸோ குளோபல் எமிட்டரில் டாப் 6 யாருன்னா சைனா, USA, இந்தியா. ஓகே. அப்புறமா EU, ரஷ்யா, இந்தோனேஷியா. ஸோ கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் யார்?
ஃபாசில் ஃபியூயல்ஸ் அண்ட் LULUCF. ஸோ இவங்களோட எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட் என்ன? 2 டிகிரி செல்சியஸ் கோலு ஆனுவல் எமிஷன் வந்து பை 35% கிட்ட 2035 ரெடியூஸ் பண்ணணுன்ட்டு. 1.5 டிகிரி செல்சியஸ் கோலில் ஆனுவல் எமிஷன் 55% பை 2035 வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ ஓவராக கோல்ட் ஆகிட்டு இந்த கிளைமேட்க்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் எமிட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டாப் இன்க்ரீஸ் பண்ண அந்த இதுவும் பார்த்துக்கோங்க, அப்சொல்யூட் இன்க்ரீஸ்லேயே இருக்க டாப் கண்ட்ரிஸும். ஸோ ரீசெண்ட் ரிலேட்டட் நியூஸில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஹை ரிஸ்க் ஃபாரஸ்ட் ஹை வேல்யூ ரிட்டர்ன் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் வந்து ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அரௌண்ட் 391 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து ஹை ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, 391 மில்லியன். ஓகேங்களா? ஸோ இந்த EGRமே நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணுறது எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால தான் அவங்கள பற்றின ரிலேட்டட் நியூஸ் வந்து நம்ம இங்கே கீழே படிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேக்கான இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நவம்பர் 8 ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் என்னென்னா, ஸ்வீடன் இருக்காங்களா, இவங்க வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சொசைட்டியாக கேஷ்லெஸ் சொசைட்டியாக ஆப்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே அங்கே வந்து என்னவா மாறிடுச்சுன்னா டிஜிட்டலாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வீடனில் இருக்க கேஷ் பார்த்திங்கன்னா ஜிடிபியை விட 1% வந்து லெஸ் தெனாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேஷ்லெஸ் சொசைட்டியாக ஆப்ரேட் பண்ணுறது வேர்ல்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வீடன். ஓகேங்களா? அவங்க ஃபிசிக்கல் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எவ்ரிடே டிரான்சாக்ஷன்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்வீடனோட ஸ்விஷ் அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆப்போ வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் நியூஸ் பார்த்துட்டு செகண்ட் நியூஸ் போகலாம். ஸோ இந்தியாவும் ஈக்வேடார் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோஆப்ரேஷன் எதுலனா டிப்ளமேட்டிக் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இன் குவிட்டோ ஈக்வெடாரில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் ஈக்வெடாரும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யார்? இந்தியாவும் ஈக்வெடாரும் அவங்களோட டிப்ளமேட்டிக் கோஆப்ரேஷனை பூஸ்ட் பண்ணுறது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே வந்து இனாக்ரேட் ரெசிடென்ட் எம்பசி ஆஃப் இந்தியா இன் குவிட்டோவில் வந்து அதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம், செகண்ட் நியூஸ். இதில் வந்து செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கேங்சென்ஜோங்கா நேஷ்னல் பார்க்கு. கேங்சென்ஜோங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா சிக்கிமில். இது வந்து குட்டுன்னு ரேட் பண்ணியிருக்காங்க இந்த நேஷ்னல் பார்க். யாருன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இவங்க தான் வந்து இதை குட்டுன்ட்டு ரேங்க் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா 4th எடிஷன் ஆஃப் இட்ஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் அவுட்லுக்கில். ஓகேங்களா? ஸோ அந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? சிக்கிம். இந்தியன் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட் தான் வந்து குட்டுன்ட்டு அதில் குட்டுன்ட்டு ரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா IUCN அவங்க தான் ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எங்கே இந்த இது நடந்திருக்கோன்னா 4th எடிஷன் வந்து IUCNோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அவுட்லுக் நடந்திருக்கும். ஸோ அங்கே தான் இது வந்து IUCN வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் அபுதாபி UAEயில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 271 நேச்சுரல் சைட்ஸ் அண்ட் மிக்சடு சைட்ஸ் வந்து குளோபலாக கவர் ஆகிருக்கு. 63 வந்து அதில் ஏஷியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதர் இந்தியன் சைட்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குட் வித் சம் கன்சர்ன்ஸில் கசிரங்கா நேஷ்னல் பார்க், நந்தாதேவி நேஷ்னல் ஃப்ளவர் நேஷ்னல் பார்க்கு, கிரேட் இமாலயன் நேஷ்னல் பார்க்கு. சிக்னிஃபிகண்ட் கன்சர்ன் அப்படின்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ், மானஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, சுந்தர்பான்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கங்சென்ஜோங்கா நேஷ்னல் பார்க் அப்படின்றது இந்தியாவோட ஃபஸ்ட்டு மிக்சடு ஹெரிட்டேஜ் சைட்டு யுனெஸ்கோனால் 2016 டிக்ளேர் பண்ணப்பட்டது. ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட், இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, கிளாண்டு, ஸ்விட்சர்லாண்டு. ஸோ இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஈஸியும் தான். ஓகேங்களா? ஸோ படிச்சிடலாம் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நவம்பர் 9 and 10க்கான இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னலே செகண்ட் வேர்ல்டு சம்மிட் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட்காக நடந்திருக்கு. இதை ஹோஸ்ட் பண்ணது ஸ்டேட் ஆஃப் கத்தார். அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா டோஹா, கத்தாரில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மன்சுக் மந்தாவியா அவங்க தான் வந்து போயிருக்காங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்குமே இவங்க தான் வந்து மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு சம்மிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து டென்மார்க்கில் நடந்திருக்கு 1995. அதோட இப்போ தான் வந்து செகண்ட் வேர்ல்டு சம்மிட் வந்து நடக்குது டோஹாவில். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் இது வந்து 3 டே லாங் சம்மிட்டு. யாருடைய சேர்மன்ஷிப் கீழே நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் கத்தாரோட யாருன்னா ஹமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி அவங்களோட சேர்மன்ஷிப் கீழே தான் இந்த இது வந்து நடக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு இந்த டோஹா பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டோஹா பொலிட்டிக்கல் டிக்ளரேஷனோட அந்த சம்மிட் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கத்தாரோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க. கரன்சி வந்து ரியால். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம எதனா மிஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இதில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப பெரிய நியூஸ்லாம் கிடையாது இதில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்காங்கள்ல, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சோஃபா. ஓகேங்களா? ஸோ இது வந்து அட்ரஸிங் லேண்ட் டிகிரேடேஷன் அக்ராஸ் லேண்ட் ஹோல்டிங் ஸ்கேல்ஸை. இதுக்கான ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ரோம், இட்டாலியில் தான் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து நியர்லி 1.7 பில்லியன் பீப்புள் வந்து வாழ்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ராப் ஈல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா ஹியூமன் இன்டியூஸ்டு லேண்ட் டிகிரேடேஷனால். ஓகேங்களா? ஸோ இதில் பீப்புள் வந்து 1.7 பில்லியன் கிட்ட வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதில் கீழே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதை ஆனுவலி பப்ளிஷ் பண்ணுறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ இதில் வந்து ஒரு 3 கீ இண்டிகேட்டர்ஸை. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. சாயில் ஆர்கானிக் கார்பன், சாயில் எரோஷன், சாயில் வாட்டர். ஸோ இந்த 3 கீ இண்டிகேட்டர்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இது வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து லேண்ட் டிகிரேடேஷன் அப்படின்ட்டு ரெகக்னைஸும் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஒரு குளோபல் டீஃபாரஸ்டேஷனுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு கீ டிரைவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறமா லேண்ட் டிகிரேடேஷனோட ரிவர்ஸ் வந்து ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10% ஆஃப் ஹியூமன் இன்டியூஸ்டு டிகிரேடேஷன் வந்து அண்ட் எக்ஸிஸ்டிங் க்ராப் லேண்ட் லைக் அடாப்டிங் சஸ்டைனபிள் லேண்டு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடிஷ்னலாகவே வந்து ஒரு 154 மில்லியனுக்கு பீப்புள் ஆனுவலி வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ அதுவுமே வந்து 78 மில்லியன் கிட்ட வந்து ஹெக்டார் கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லேண்ட் எவ்வளோ அபண்டன் பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் 3.6. தென் வல்னரபிலிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஏஷியா அண்ட் சப் சகாரன் ஆஃப்ரிக்கா ரீஜியன்ஸ். இது வந்து வல்னரபிலிட்டி ஹாட்ஸ்பாட்ஸு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 47 மில்லியன் சில்ட்ரன்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 5 வந்து இந்த ஸ்டண்டிங் லிவ் இன் ஹாட்ஸ்பாட்ஸ் இதனால் சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் வந்து ரோம், இட்டாலியில் தான் இருக்குது. ஸோ குளோபல் டிஃபாரஸ்டேஷன், அதுக்கப்புறமா டோட்டல் ஏரியா டிக்ளைன்ட் அண்டர் அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கோங்க. ரீஜியன்ஸ் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிருக்குது ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஏஷியா. பீப்புள் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அந்த டைட்டில் பேர், இதை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ நவம்பர் 6லேருந்து நவம்பர் 10 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் நியூஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேங்கிங் போவோம். ஓகேங்களா? ஸோ நவம்பர் 6க்கான பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே என்னென்னா ஸ்கேப்பியா. ஸோ இவங்க வந்து ட்ராவல் ஃபின்டெக் ஸ்கேப்பியான்றவங்க ஃபெட்ரல் பேங்க்கோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. கொலாபரேட் பண்ணி எதை லான்ச் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி ஆட் ஆன் கிரெடிட் கார்டு அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதில் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா ஸ்கேப்பியா ஸ்டோரில். ஸோ இது வந்து ஸ்கேப்பியா ஸ்டோர் அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் ஃபோக்கஸ்டு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ட்ராவலை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்கேப்பியா ஸ்டோர் அப்படின்றது. இதில் தான் வந்து ஃபேமிலி ஆட் ஆன் கிரெடிட் கார்டு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கார்டு லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆட் ஆன் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அபவ் 18 இயர்ஸ் இருக்கணும்.
அதே மாதிரி இண்டிபெண்ட் ஆப் லாகின் அண்ட் ஓடிபி அது மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 100% டிஜிட்டல் கேஒய்சி ப்ராசஸ் தான். தென் ஸ்காப்பியா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா டைப் வந்து ட்ராவல் ஃபோக்கஸ்டு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறமா ப்ராடக்ட்ஸ் வந்து அப்பரல், ஆக்சசரிஸ், லக்கேஜ், கேஜெட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பிராண்டு பார்த்தீங்கன்னா கொலம்பியா, டெய்லி ஆப்ஜெக்ட்ஸு, ட்ரைபோல், நேஷர் மைல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கார்டு லிமிட் பார்த்துக்கோங்க, யாரும் சேர்ந்து என்ன இது பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏஜ் வந்து அபோவ் 18 இயர்ஸ் இருக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபெட்ரல் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஹலுவா, கேரளா. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு கோல்டு டிரான்சாக்ஷன் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஃபஸ்ட்டு கோல்டு டிரான்சாக்ஷனை ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்சில். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க அந்த இது பார்த்தோம்ல, சாரி திரும்ப அதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு வந்ததுனால எதில் விட்டேன்றது கண்டினியூ மறந்துடுச்சு. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ இவங்க வந்து கிஃப்ட் சிட்டியில் ஐஐபிஎக்ஸ் இந்தியா இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்சு, ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு கோல்டு டிரான்சாக்ஷனை ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. யாருன்னா எஸ்பிஐ. ஓகேங்களா? ஸோ இது வந்து எஸ்பிஐ தான் ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க்கு இந்த டிசிஎம் மெம்பராக வந்து ஐஐபிஎக்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இவங்க வந்து எப்போ ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரேட் கம் கிளியரிங் மெம்பராக வந்து ஐஐபிஎக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 2024. ஓகே, ஸோ 2024 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேங்கிங் நியூஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக அந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு November 7 பார்த்துடலாம். ஸோ November 7 வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் இல்லை, அதனால் November 8 வந்துட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட் நியூஸே என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது பப்ளிக் செக்டர் பேங்க். இவங்க வந்து 100 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் இன்க்ளூடிங் டெபாசிட் அண்ட் அட்வான்ஸே வந்து 100 trillion கிட்ட வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 6th இந்தியன் கம்பெனி இந்த மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணுறது. ஓகேங்களா? 100 million கம்பெனிஸில் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாருமே இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா இந்த 100 billion இதுவை. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அந்த 100 பில்லியன் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்பாஸ், அதாவது இன்க்ரீஸ் பண்ணி கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் வந்து ஜூனியோ பேமெண்ட்டு. ஸோ இந்த ஜூனியோ பேமெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்காக. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூனியோ பேமெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் ஃபஸ்ட்பே டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட். இவங்க தான் வந்து இன் பிரின்சிபல் ஆத்தரைசேஷன் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து எந்த ஆக்ட் கீழே இவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 கீழே தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து யூபிஐ லிங்க்டு டிஜிட்டல் வேலட் எனேபிளிங் பேமெண்ட் வந்து QR கோட் மூலமாக வந்து வித்தவுட் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்பிசிஐயோட யூபிஐ சர்க்கிள் இனிஷியேட்டிவுமே வந்து என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிட்டி யூனியன் பேங்க். ஓகே, ஸோ இது வந்து இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகனா சீம்லெஸ் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் பேமெண்ட் ரெமிட்டன்ஸ் வந்து கப்போட நெட் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதோடைய டார்கெட் கிளையண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயும் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க தான் வந்து டார்கெட் கிளையண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து November 9, 10 பேங்கிங் பார்ப்போம். ஸோ இதில் ஒரே ஒரு பேங்கிங் நியூஸ் தான் இருக்குது. ரினியூ எனர்ஜி குளோபல் பிஎல்சி இருக்காங்களா, இவங்க வந்து இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனியில் லீடிங்கில் இருக்கவங்க தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 331 million இது வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரம் யார் கிட்டேருந்துன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா 837 மெகாவாட் பீக் ஹைப்ரிட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் வந்து ரினியூ செக்யூர்டு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் 331 million ஏடிபி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா?
ஓகேங்களா. இதில் வந்து மெயினாக என்ன பர்பஸ்க்காகனா ஆந்திர பிரதேஷில் க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக. தென் இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா 1641 ஜிகாவாட் ஆஃப் க்ளீன் எனர்ஜி பர் இயர் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டட் அவுட்கம். ஓகே. ஸோ நவம்பர் 6லேருந்து நவம்பர் 10 வரைக்கும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஓவர். ஸோ இப்போ அப்படியே எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே இந்த நவம்பர் 9 அண்ட் 10லேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து இந்தியாவோட மேஜர் கோல் ப்ரொடியூசிங் கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிவிசினா தாமோதர் வேலே கார்ப்பரேஷன். ஸோ இவங்களோட ஒரு இது சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1600 மெகாவாட் கெப்பாசிட்டி தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வந்து டிவிசியோட சந்திராபுரா தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. இது எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. ஸோ இது அங்கே வந்து என்ன பண்ணணும், அண்டர்டேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,000 crore. ஓகேங்களா. ஸோ இது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா FY 32லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நவம்பர் 8ல் இருக்க எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்த்துடலாம். ஸோ நவம்பர் 8ல் எக்கனாமிக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கேராவெல் மினரல்ஸ் லிமிடெட் இவங்க வந்து ஒரு நான் பைண்டிங் MOU வந்து குச் காப்பர் லிமிடெடோட சைன் பண்ணியிருக்காங்க. இந்த குச் காப்பர் லிமிடெட் அப்படின்றது ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் அடானி என்டர்பிரைஸ் லிமிடெட். ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேரவெல் காப்பர் ப்ராஜெக்ட் வந்து ஆக்ஸலரேட் பண்ணுறதுக்காக. இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் என்னென்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட முர்ச்சிசன் ரீஜியன். ஸோ அங்கே தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 1.7 பில்லியன் ஆர் டாலரில் பார்த்தீங்கன்னா 1.1 பில்லியன். ஓகே. ஸோ இதோட டார்கெட் என்னென்னா 100% காப்பர் கான்சன்ட்ரேட் அவுட்புட் வந்து பை KCL மூலமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான். ஓகே. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62,000லேருந்து 71,000 ஆனுவலி. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ இதோட சப்ளை ஆஃப் காப்பர் வந்து டு KCLோட குச் காப்பர் ஸ்மெல்டருக்கு தான் வந்து இந்த காப்பர் சப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நான் பைண்டிங் MOU அப்படின்றது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நவம்பர் 7ல் இருக்க எக்கனாமி நியூஸ் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிவிடியா இருக்காங்கள்ல. ஸோ குளோபல் சிப் மேக்கர் நிவிடியா கார்ப்பரேஷன் இவங்க வந்து இந்தியா டீப் டெக் அலைன்ஸோட ஜாயின் பண்ணுறாங்க. குரூப்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு 850 மில்லியன் வந்து செக்யூர் பண்ணுறாங்க ஃபண்டிங்காக. ஓகேங்களா. ஸோ இனிஷியல் கமிட்மெண்ட் வந்து 1 பில்லியன், நியூ கேபிட்டல் கமிட்மெண்ட் வந்து 850 பில்லியன். ஓகேங்களா. இதில் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, ப்ளஸ் நியூவாக வந்த மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நிவிடியா இந்த இந்தியாவோட டீப் டெக் அலைன்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நவம்பர் 6 பார்ப்போம். ஸோ நவம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா எக்கனாமி நியூஸ் இல்லை. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இப்போ இதுலேருந்து அவார்ட்ஸு, அதுக்கப்புறமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டேட் நியூஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஒரு டேவா. ஓகேங்களா. ஸோ இப்போ நவம்பர் 6ல் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங். ஸோ இந்த ரேங்கிங்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ டாப் 5 யூனிவர்சிட்டிஸ் QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார் 2026க்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பீக்கிங் யூனிவர்சிட்டி சைனாவில் இருக்குது. 3rd பிளேஸில் இருக்கிறது நான்யங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர். 4th வந்து நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். தென் 5th வந்து ஃபுடான் யூனிவர்சிட்டி சைனா. ஓகே. ஸோ இதுதான் வந்து டாப் 5 யூனிவர்சிட்டிஸ் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் ஏஷியா 2026ல் இருக்கிறது. ஓகேங்களா. அதே மாதிரி டாப் 5 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இந்த ரேங்கிங்லாம் பார்த்துக்கோங்க. ரேங்கிங்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ மெயினாக இந்த ரேங்கிங் அந்த ஃபஸ்ட்டு 5 பொசிஷன், அதுக்கப்புறமா இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5 பொசிஷன் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரீஜனல் ரேங்க் IIT டெல்லிக்கு 59. ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து யூனிவர்சிட்டிஸில் பார்க்கும்போது QS வேர்ல்டு யூனிவர்சிட்டியில் IIT டெல்லி தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு IISc பெங்களூர் 64 ரீஜனல் ரேங்க்கு. பட் ஆனால் ஓவரால் இந்தியாவில் 2nd ரேங்க்கு. ஸோ ரீஜனலும் பார்த்துக்கோங்க ரேங்க்கு. ஓவரால் நம்ம இந்தியாவில் டாப்பில் எத்தனை பிளேஸில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு IIT மெட்ராஸ், IIT பாம்பே, IIT கான்பூர். ஓகேங்களா. இதுக்கப்புறமா இங்கே வாங்க இப்போது. ஸோ யுனைடெட் கிங்டம் ஸோ பேஸ்டு இந்த QS தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் ஏஷியா 2026க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ தென் எத்தனாவது எடிஷன் பார்த்துக்கோங்க, 17th எடிஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா
மற்றதெல்லாம் நம்ம கீழே இந்த பாக்ஸில் பார்க்குறோம்ல அதே தான் வந்து இங்கே தெளிவாக ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டாப் கெய்னர் யாருன்னு பார்த்துக்கோங்க. சண்டிகர் யூனிவர்சிட்டி இவங்க வந்து டாப் கெய்னராக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது வரைக்கும் இதில் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். நம்மளுக்கு மெயினாக இந்த ரேங்கிங் தான் முக்கியம். எத்தனாவது எடிஷன் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க. QSோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. லண்டன் யுனைடெட் கிங்டமில் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த GC குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க வந்து அமுல் பிராண்ட் கீழே வராங்க. இவங்க வந்து வேர்ல்டோட நம்பர் 1 கோஆப்ரேட்டிவ் பேஸ்ட் ஆன் GDP பர் கேபிட்டா பர்ஃபார்மன்ஸ் மேலே வந்திருக்காங்க. ஸோ ஓகேங்களா? எதுலனா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் வேர்ல்டு கோஆப்ரேட்டிவ் மானிட்டரில். ஓகே. ஸோ ஆர்கனைசர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸு. ஸோ எங்கன்னா ICA CM50 கான்ஃபரன்ஸ் தோஹா கட்டாரில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதர் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மல் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். இவங்க வந்து 2nd ரேங்க் குளோபலாக வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அமுல் பிராண்டு தான் வந்து குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் 1st ரேங்க்கு. 2nd இருக்கிறது இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். ஓகே. ஸோ இது வந்து டெவலப் பண்ணது யாருன்னா வேர்ல்டு கோஆப்ரேட்டிவ் மானிட்டர். இவங்க தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணது ICA. ஓகே. ஸோ இங்கே டாப் 5 கொடுத்துருக்காங்க டேர்ன் ஓவர் GDP பர் கேப்ஷாவில். அதே மாதிரி டாப் 300 ரேங்கிங்கில் டாப் 5 கோஆப்ரேட்டிவ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கண்ட்ரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்ட்ரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த ஆர்கனைசேஷனாக குரூப் E கிரெடிட் அக்ரிகோல் ஃப்ரான்ஸை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஃபார்ம் USA. 3rd வந்து ரிவி குரூப் ஜெர்மனி. 4th வந்து குரூப் P BPCE ஃப்ரான்ஸு. ஸோ நிறைய ஃப்ரான்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர் ப்ரூசல் பெல்ஜியம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இஃப்கோவும் அமுலும் வந்து வேர்ல்டோட டாப் கோஆப்ரேட்டிவாக ICA குளோபல் ரேங்கிங்கில் வந்திருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் இவங்களுக்கு வந்து ஹார்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் இவங்க வந்து என்னென்னா 2025 வேர்ல்டு லீடர் ஃபார் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அவார்டு அப்படின்ட்டு ஆனர் பண்ணியிருக்காங்க. ஆனர் பண்ணது யாருன்னா போஸ்டன் குளோபல் ஃபோரம் இவங்க தான் அண்ட் AI வேர்ல்டு சொசைட்டி. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள ஆனர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 10th ஆனிவர்சரி ஆஃப் த அவார்டா. ஸோ 2015 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2025 ஸோ 10th ஆனிவர்சரி. ஸோ இதில் ப்ரீவியஸாக வாங்கின ரெசிபியன்ட் எல்லாமே வேறு கண்ட்ரி. ஸோ ஜஸ்ட் அது நேம் பார்த்துக்கோங்க. ஆனால் இவர் இந்த குருதேவ் ஸ்ரீ ஹரிசங்கர் அப்படின்றவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சங்கர சுப்பிரமணியம்னை வந்து FAI ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட நியூ சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? சங்கர சுப்பிரமணியம் சைலேஷ் C மேத்தாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சங்கர சுப்பிரமணியனை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவாக நியூ சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த நியூஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படின்ற ஒரு இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கூகுள். எதுக்காக? ஸ்பேஸ் பேஸ்ட் AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட பார்ட்னர் யாருன்னா பிளானட் லேபு. ஸோ இவங்களோட ஃபஸ்ட் லான்ச் வந்து 2 ப்ரோட்டோடைப் சேட்டலைட் பை early 2027 ஸோ ஆப்ஜெக்டிவ் என்னென்னா AI/ML கம்ப்யூட் சிஸ்டம் வந்து ஸ்பேஸில் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஆர்பிட் டைப் வந்து இது டான் டஸ்க் சன் சைன்க்ரோனஸ் லோ எர்த் ஆர்பிட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டாலே போதும். அந்த ப்ராஜெக்ட் இதை யார் லான்ச் பண்ணாங்க, இது எதுக்காக அப்படின்றது மட்டும் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து 2027 அந்த டைமில் தான் இந்த ஸ்டாட்லைட் வந்து ஃபஸ்ட் லான்ச் வந்து இருக்க போகுது அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு OpenAI இவங்க வந்து இண்ட் QA அப்படின்ற ஒரு இது வந்து AI பெஞ்ச்மார்க் வந்து லான்ச் பண்ணுறாங்க. AI ரீசனிங் வந்து அக்ராஸ் இந்தியன் லாங்குவேஜஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ QAனா கொஷின் ஆன்சரிங் அதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் ஒரு 12 லாங்குவேஜஸ் கவர் ஆகுது. கொஷின்ஸ் வந்து 2278 கொஷின்ஸு.
டொமைன் வந்து 10 கல்ச்சுரல் ஏரியாஸை. ஓகே, ஸோ ஸ்டேட் நியூஸ் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. இருக்குது ஸ்டேட் நியூஸ். ஸோ மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரதான் மந்திரி ஸ்ரீ ஏரியல் டூரிசம் ஹெலிகாப்டர் சர்வீஸ், ஏரியல் மத்திய பிரதேஷ், ஏரியல் மத்திய பிரதேஷ். ஓகேவா, இது வந்து மத்திய பிரதேஷில் தான் இந்த பிஎம் ஸ்ரீ ஏரியல் டூரிசம் ஹெலிகாப்டர் சர்வீஸ் அப்படின்றது வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபோஜ் ஏர்போர்ட் போபால் மத்திய பிரதேஷில் இருக்க அவங்களோட 70th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷனை முன்னிட்டு தான். ஓகேங்களா, அதே மாதிரி மத்திய பிரதேஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்தியாவில் ஏர் ஆம்புலன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர் டூரிசம் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட், அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து TAIH, ஸோ அப்படின்னா தெலுங்கானா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னோவேஷன் ஹப் வந்து ஹைதராபாத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து அனேபிள் பண்ணது யாருன்னா ஸ்ரீதர் பாபு. ஸோ அவங்க தான் வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து குளோபல் ரேங்கிங் கோல். ஸோ தெலுங்கானா வந்து ஒரு டாப் 20 AI ஹப்புக்குள்ளே கொண்டு வரணும் 2035க்குள்ளே அப்படின்ற எய்மில் தான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் பார்த்துக்கோங்க. IIT ஹைதராபாத், பிட்ஸ் பிலானி, ISB, நால்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா, IIT ஹைதராபாத், CDAC. அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ், அமேசான்ஸ், இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸு. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, ஸோ November 6 ஓவராலாக கம்ப்ளீட். ஆபிச்சுரி மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு November 7 பார்த்துருவோம். ஸோ November 7 பார்த்தீங்கன்னா அவார்ட் நியூஸு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அண்ட் அஃபேர் இருக்காங்களே, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வச் சர்வேக்ஷன் ரேங்கிங் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக, ஸோ அந்த ரேங்கிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மதுரை வந்து ஸ்கோர் எவ்வளோனா 4823 அவுட் ஆஃப் 12,500க்கு. ஸோ அதே மாதிரி பாப்புலேஷன் வந்து அபவுட் 10 lakhல. ஸோ இவங்க வந்து இந்த இதில் வந்து ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, டர்ட்டியஸ்ட் அமாங் இந்தியன் சிட்டிஸ். ஸோ இது வந்து இந்த ரேங்க் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணது தான். ஸோ இந்த ரேங்க் அந்த டேபிளர் காலம் பார்த்துடலாம். மோர் தென் 10 lakhல பெங்களூர் 36th ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ ராஞ்சி 37, சென்னை 38, லூதியானா 39, மதுரை வந்து 40. லோயஸ்ட் ரேங்க்டு இந்தியன் சிட்டிஸ், அதில் ரொம்ப 30th சிட்டி தான் வந்து மதுரைன்னு பேர் வாங்கியிருக்காங்க. மோர் தென் 10 lakh பாப்புலேஷன் இருக்க கேட்டகிரியில். ஓகேங்களா, ஸோ நம்ம சென்னையும் இருக்குது இதில் பார்த்துக்கோங்க, 38. ஓகே, ஸோ 2 தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. தென் 3 to 10 lakh. ஸோ இந்த ரேங்கிங் வந்து பார்த்துக்கோங்க, ரீசெண்டாகவே 2 எக்ஸாமில் இந்த ரேங்கிங் வச்சே கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் கேட்டகிரி ப்ளஸ் அந்த சிட்டியோட ரேங்க் அப்படி பார்த்துக்கோங்க. 3 to 10 lakh. ஸோ 3 to 10 lakh பாப்புலேஷனில் தமிழ்நாட்டில் சேலம் 91st இருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்தியன் சிட்டிஸில் லோயஸ்ட் ரேங்க்கு. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கர்நாடகாவில் தும்கூர், கேரளாவில் கொல்லம், தமிழ்நாட்டில் ஈரோடு, உத்தரப்பிரதேஷில் மதுரா. ஸோ இது வந்து 3 to 10 lakh. 50,000 to 3 lakh உள்ள பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா பத்தான், இது வந்து குஜராத்தில் இருக்குது. ரத்னகிரி மகாராஷ்டிரா, கொண்டல் குஜராத்தில் இருக்குது. போர்ட் பிளேர் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. போர்பந்தர் குஜராத்தில் இருக்குது. ஸோ இது வந்து 50,000 to 3 lakh பாப்புலேஷனில் லோயஸ்ட் இந்தியன் சிட்டிஸை. 20,000 to 50,000ல் ஜலோர், பார்வாஹா. ஸோ மத்திய பிரதேஷில் பாப்புலேஷன்ஸ் ரொம்ப கம்மி போல் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில். மத்திய பிரதேஷில் 4 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இந்த 20,000 to 50,000க்குள்ளே வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, ஹலிராஜ்பூர், சிஹோரா, மனாவார், பர்வாஹா. லெஸ் தென் 20,000லேயும் மத்திய பிரதேஷில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரத்னகார் அப்படின்றது வருது. அதுக்கப்புறமா மகாராஷ்டிராவில் இருக்க 2 டிஸ்ட்ரிக்கு, சத்தீஸ்கரில் இருக்கிறது மத்திய பிரதேஷில். அப்போ மத்திய பிரதேஷில் எனக்கு தெரிஞ்சு பாப்புலேஷன் வந்து கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த கேட்டகிரியில் இவங்க வந்து லைக் இதில் லோயஸ்ட்டாக வந்திருக்காங்க. லெஸ் தென் அந்த 20,000 to 50,000, லெஸ் தென் 20,000 பாப்புலேஷன் கேட்டகிரியில். ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரேங்கிங் மட்டும் ப்ளஸ் கேட்டகிரி, சிட்டி
அதுக்கப்புறமா எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த சிட்டி இருக்குன்றது ரொம்ப மெயினாக. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணாமல் படிச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் பார்த்துக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்டர் சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன். இவர் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியல் இன்ஜினியரிங் எங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் கர்நாடகாவில். ஸோ இவங்களுக்கு வந்து 3rd எடிஷன் ஆஃப் மனோகர் பரிக்கார் யுவா சயின்டிஸ்ட் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் மெட்டீரியல் சயின்ஸு. கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 lakh. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டியூட் பண்ணது யாருன்னா இந்த இதுவை வந்து கவர்மெண்ட் ஆஃப் கோவா தான் இன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் பண்ண வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2022. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ரீசெண்ட் ரிலேட்டட் நியூஸில் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து செப்டம்பர் மந்த்து பிரயாஸ் அப்படின்றது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் நியூரோ ஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுவும் வந்து எங்கே இது பண்ணியிருப்பாங்கன்னா கோவாவில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அவார்ட் இதுவும் வந்து எங்கே ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு வந்தாங்க, கோவாவில் தான். ஸோ அதனால தான் இது ரெண்டுத்துக்கான ரிலேட்டட் நியூஸாக இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இமாச்சல் பிரதேஷ், கவர்மெண்ட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து பீப்பிள் ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் அவார்டு அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக வந்து அவார்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சென்ட்ரிக் டிஜிட்டல் சர்வீஸ் ஆன் டிஜிலாக்கரில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இமாச்சல் பிரதேஷ்க்கு. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் ஒர்க் ஷாப் கான்ஃபரன்ஸ் ஆன் டிஜிலாக்கர் 2025 அப்படின்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் தான் இவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஏரியன் ஸ்பேஸு இவங்க 2 பேரும் சேர்ந்து காப்பர் நிக்கஸ் சென்டினல் 1D எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க டு லோ எர்த் ஆர்பிட் ஓகேங்களா? ஸோ இது வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த காப்பர் நிக்கஸ் சென்டினல் 1D EOS அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் எங்கன்னா குயானா ஸ்பேஸ் சென்டர்லேருந்து. ஸோ அந்த ராக்கெட்டோட நேம் தான் ஹரியன் 6. ஓகேங்களா? என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வல்கைன் 2.1 இன்ஜினும் வின்சி இன்ஜினும். ஸோ இந்த மிஷனோட இது என்னென்னா VA265 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைல்ஸ்டோன் வந்து இது வந்து 356th ஏரியன் ஸ்பேஸ் லான்ச்சு, 4th ஏரியன் 6 மிஷன். இது 7th சென்டினல் சேட்டலைட் பை ஏரியன் ஸ்பேஸு, 109th டேல்ஸ் எலியனா ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச். ஸோ அதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கெலாம் நீங்கள் மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் மீன்ஸில் இருக்கிறத பார்த்தாலே மேக்ஸிமம் எல்லா நியூஸுமே கவர் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பாரிஸ் அண்ட் ஃப்ரான்ஸு. ஸோ ஸ்டேட் நியூஸ் இருக்குது. ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து ஒரு 850 crore வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க UAEயோட. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெர்டியன் டெக் பார்க். ஸோ அது டெவலப் பண்ணுறதுக்காக எங்கன்னா டெக்னோ பார்க் ஃபேஸ் 3 எங்கே திருவனந்தபுரம் கேரளாவில். ஸோ அதுக்காக ஒரு 850 crore வந்து இது பண்ணியிருப்பாங்க, டீல் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ UAE பேஸ்ட் FEZC அப்படின்னா ஃப்ரீ ஜோன் கம்பெனி, அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த டீல் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது மெயினாக கேரளாவில் திருவனந்தபுரமில். நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஸ்டார்லிங்கோட டீல் வந்து சைன் பண்ணுறது. ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது எதுக்காகனா சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. இவங்களோட டார்கெட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்சிரோலி, நந்தூர்பார், வாஷிம், தராஷிவ். ஸோ இதெல்லாம் உங்களோட டார்கெட் ஏரியா. ஸோ அதுக்காக மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இந்த இது வந்து ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷனோட போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பேஸ் எக்ஸோட சப்சிடியரி தான் இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ November 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் ஃபுல்லாக. இப்போ November 8 போவோம். ஸோ November 8 அவார்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து 12th எடிஷன் வந்து நடந்திருக்கு. என்னென்னா ஹரன் இந்தியா ஃபிலன்ட்ரோஃபி லிஸ்ட்டு. ஸோ ஓகேங்களா, இவங்க வந்து இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணது யாருன்னா எடல்கிவ் ஃபவுண்டேஷன். ஓகே, இவங்க வந்து ஹரன் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நேராக வந்து இந்த கீழே இந்த பாக்ஸ் அண்ணன் வந்துருங்க. ஸோ இதில் டாப் 5 ஹரன் இந்தியா ஃபிலன்ட்ரோஃபி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எந்த ஃபேமிலி இருக்காங்கன்னா ஷிவ் நிடார் அண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முகேஷ் அம்பானி, தென் 3rd பஜாஜ் ஃபேமிலி, 4th வந்து குமார் மங்கலம் பிர்லா அண்ட் ஃபேமிலி, 5th வந்து கௌதம் அதானி ஃபேமிலி. ஸோ இவங்க தான் வந்து இந்த லிஸ்ட்டில் டாப் 5ல் இருக்காங்க.
மொத்தமாக 2025 லிஸ்ட்டில் 191 ஃபிலந்த்ரோபிஸ்ட் வந்து வந்திருக்காங்க. ஒரு 10,380 crore கிட்ட வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3 years ஆகோ கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நியூவாக பார்த்திங்கன்னா ஒரு 12 நியூ ஃபிலந்த்ரோபிஸ்ட் வந்து இந்த 2025 லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் தான் வந்து மோஸ்ட் ஃபேவர்டு காஸாக இருக்குது ஃபிலந்த்ரோபி லிஸ்ட்டில். அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் கேர் இருக்குது. ஸோ தென் வந்து யங்கஸ்ட் ஃபிலந்த்ரோபிஸ்ட் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஜெரோடாவோட ஃபவுண்டர் நிக்கில் காமத். ஸோ இவர் தான் வந்து யங்கஸ்ட் ஃபிலந்த்ரோபிஸ்ட். ஸோ இந்த நேம் பார்த்துக்கோங்க. தென் ஜெனரஸ் உமனில் 24 உமன்ஸ் வந்து ஃபீச்சர் ஆகிருக்காங்க. அதில் இந்த ரோகிணி நைல்கனி, ஓகேங்களா, இவங்க வந்து மோஸ்ட் ஜென்ரஸ் உமனாக இருக்காங்க. ஸோ அதுவும் நேம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அரண் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நம்ம மும்பை மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெரிட்டேஜ் ஃபுட் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ப்ரைவேட் செக்டர் டைரி என்டர்பிரைஸ். இவங்க வந்து கோல்டன் பீகாக் அவார்டு வந்து எக்ஸலன்ஸ் இன் கார்ப்பரேட் கவர்மெண்ட் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட் லிமிடெட் அப்படின்றத வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா லண்டனில். ஓகே. ஸோ லண்டனில் குளோபல் கன்வென்ஷன் ஆன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் அவார்ட் பார்ப்போம். கேட்டகரிஸை ஒரு 6 கேட்டகரி இருக்குது. அந்த 6 கேட்டகரி என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோல்டன் பீகாக் அவார்டு வந்து ஃபஸ்ட்டு இப்போ இன்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா 1991. 6 கேட்டகிரியோட நேம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கேட்டகிரியில் என்னென்ன ரெசிபியன்ஸ் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஒரு கேட்டகிரிக்குன்னு தரல, தனியாக வந்து 2025 ரெசிபியன்ஸ் என்னென்ன செக்டாரில் வாங்கியிருக்காங்கன்ட்டு அவங்களோட கம்பெனி அது எங்கே இருக்குது அப்படின்ற இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லைஃப் டைம் ஆனர் வந்து டிஸ்டிங்யூஷ்டு ஃபெலோ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டு 1994 தான் கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. தென் ஹெரிட்டேஜ் ஃபுட் லிமிடெடோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஹைதராபாத், தெலுங்கானா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனோட இன்டீரியர் மினிஸ்டர் ஷாயிக் ரஷ்பீட் பின் அப்துல்லா அல் கலீஃபா இவங்க வந்து இன்டர்போல் மெடல் வந்து அவங்களோட ஹையஸ்ட் ஆர்டருக்காக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ யார் ரிசீவ் அந்த அஹ்மத் பை ஹூம் இவங்கனால தான் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து மிடில் ஈஸ்ட் இன்டர்நேஷ்னல் பார்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் அந்த ஈவெண்ட்டில் தான். ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா மனாமா, பஹ்ரைன் அங்கே தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அக்விசேஷன் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் வந்து 3.45% ஸ்டேக் வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து 682 crore பிளாக் டீல் மூலமாக வாங்கியிருக்காங்க. ஸோ சோல் பண்ணி விற்றுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் நேவி. ஸோ இந்த ஃபஸ்ட் நியூஸே வந்து இந்தியன் நேவி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்தியன் நேவல் ஷிப் இஷாக் அப்படின்றது வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து 3rd இண்டிஜினியஸ்லி பில்ட் சர்வே வெசல் லார்ஜ் கிளாஸை சேர்ந்தது. எங்கன்னா கொச்சி, கேரளாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதோட பேர் INS இஷாக் அப்படின்றது. ஸோ இதை பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அவங்க தான் வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. சர்வே விசில் லார்ஜ் கிளாஸை சேர்ந்தது. இதோட ரோல் வந்து ஹைட்ரோகிராஃபிக் சர்வே விசில். ஓகேங்களா. இது வந்து சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சி, கேரளா இதை பேஸ் பண்ணி அங்கே தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து 3rd ஷிப்பு ஆஃப்டர் INS சந்தியாக் நிர்திஷக். அதுக்கப்புறமா இது வந்து INS இஷாக் அப்படின்றது 3rd ஷிப்பு. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நம்ம ஓவராலாக இந்த எக்ஸாமின்ஸ்லேயே எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அதுவே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. மேற்கொண்டு சும்மா ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிடுது. பெங்களூர் பேஸ்டு குவாண்டம் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் QNU லேப் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எந்த இதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் குவாண்டம் மிஷன் கீழே. ஸோ இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து ஓவர் 500 கிலோமீட்டருக்கு வந்து டிமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மாடல் சேர்ந்ததுன்னா ஸ்ட்ரைடு ஃபண்டட் பை ஹை ஹப் குவாண்டம் டெக்னாலஜி ஹப். ஸோ நம்ம STIC 2025 அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டெக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, QRNG, QSA. ஸோ அதுக்கான ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதை அப்படியே பார்த்துக்கோங்க கீழே. ஓகே, ஸோ இதோட எய்ம் என்னென்னா ஆக்ட் ப்ரூஃப் இதை வந்து எனேபிள் பண்ணணும், குவாண்டம் செக்யூர் கம்யூனிகேஷன் வந்து இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டேட் நியூஸ் கிடையாது. ஸோ நவம்பர் 9 and 10 பார்ப்போம். ஸோ 9 and 10 ஃபர்ஸ்ட் நியூஸே அவார்டு தான். ஸோ இதில் என்னென்னா ஜோதிராதித்யா சிந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனோட யூனியன் மினிஸ்டர். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரத் ரத்னா டாக்டர் பூபேன் ஹசாரிகா நேஷ்னல் அவார்டு வந்து ஒரு 6 ரெசிபியன்ட்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா குவாஹாத்தி, அசாமில். இதை ஆர்கனைஸ் பண்ணது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சர்காத் பூனே இவங்க தான். ஓகேங்களா. பிகாஸ் வந்து பூபேன் ஹசாரிகாவோட சென்டினரி இயரை கமமரேட் பண்ணி தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கேஷ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 51,000. ஓகே, ஸோ இதில் அவ்வளோதான். ஸோ இதில் அவார்ட் வாங்கினவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ யஷி தோர்ஜி தாங்ச்சி, அருணாச்சல் பிரதேஷ். லைஷ்ரம் மெமா, ரஜினி பசு மத்தாரி, அசாம், மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ். அதுக்கப்புறமா LR சைலோ, மிசோராம். டாக்டர் சூர்ஜயா கந்தா ஹசாரிகா, அசாமு. அப்புறம் டேவிட் சியமிலியா, மேகாலயா. ஸோ அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, மணிப்பூர், அசாம், மிசோராம் இந்த ஸ்டேட்டை தான் கவர் பண்ணியிருக்கு. அவங்க என்னென்ன ப்ரொஃபஷனுக்காக அவங்க வாங்கியிருக்காங்கன்ட்டு அந்த ப்ரொஃபஷனையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட் இன்சூரன்ஸு. ஸோ கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் லிமிட்டடு. ஸோ இவங்க வந்து ஒரு டிஜிட் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மேஜர் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அவார்டோட பேர் என்னென்னா 2 கேட்டகரியில். ஸோ டிஜிட்டல் இன்சூரர் ஆஃப் த இயர், உமன் லீடர் ஆஃப் த அவார்டு அப்படின்ட்டு. ஓகேங்களா. எங்கன்னா 29th ஏஷியா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அவார்ட்ஸ் 2025 தான். இதை ஆர்கனைஸ் பண்ணது ஏஷியா இன்சூரன்ஸ், அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உமன் லீடர் ஆஃப் த இயரில் வந்து அவார்டில் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜஸ்லின் கோலி. ஸோ இவங்க வந்து டிஜிட் இன்சூரன்ஸோட MD and CEO. ஸோ அந்த அவார்ட் கேட்டகிரிஸ் பார்த்துக்கோங்க, 2 கேட்டகிரிஸு, எத்தனாவது எடிஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் அசோக் பூஷன். ஸோ இவங்கள வந்து NCLAT நேஷ்னல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அசோக் பூஷனை. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி இனிஷியலாக அப்பாயிண்ட் ஆனது 2021 November 8. ஸோ இப்போ வந்து அவரை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா டில் July 2026 வரைக்கும். ஓகே, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டெஸ்ட் லான்ச் ஆஃப் LGM-30G மினியூட் மேன் 3 ICBM அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டக்ட் பண்ணது ஏர்ஃபோர்ஸ் குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இவங்க தான் வந்து சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா கலிஃபோர்னியா USA இருக்க வேண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ் அங்கே தான். ஓகேங்களா. இதுக்கான டெஸ்ட் கோடு பார்த்திங்கன்னா GT-254. டிஸ்டன்ஸ் வந்து 4200 miles. ஸோ இந்த மிஸ்ஸிலோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூவல்ட் ICBM, ரேஞ்ச் வந்து 13,000 kilometer. ஓகேங்களா. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது போயிங் டிஃபென்ஸோ ஸ்பேஸ் அண்ட் செக்யூரிட்டியும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ USAவோட கேபிட்டல் வாஷிங்டன் DC, கரன்சி வந்து USD டாலர் நம்மளுக்கு தெரியும். பிரசிடெண்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து ஸ்டேட் நியூஸ் இல்லை, அப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் நியூஸ் பாருங்கள். ராகுல் இவங்க வந்து சென்னை, தமிழ்நாடு 91st செஸ் கிராண்ட் மாஸ்டர். இவங்க வந்து 6th ஏஷியன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து ஃபிலிப்பைன்ஸில் வின் பண்ணி இப்போ 91st செஸ் கிராண்ட் மாஸ்டராக வந்து வந்திருக்காங்க. ஸோ 6th ஏஷியன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப் ஃபிலிப்பைன்ஸில் நடந்திருக்கு. ஸோ அங்கே தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக ஸ்டாட்டிக்காக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் மன்சுக் மந்தாவியா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் இந்தியன் ஹாக்கி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மேஜர் தயான்சந்த் நேஷனல் ஸ்டேடியம் நியூ டெல்லியில் இருக்குல்ல, அங்கே தான். ஓகேங்களா. இதுக்கான தீம் பார்த்திங்கன்னா 100 years ஆஃப் இந்தியன் ஹாக்கி, இந்தியா கா கேம். ஓகேங்களா. இதோட ஆர்கனைசர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஹாக்கி இந்தியா இவங்க தான் ஆர்கனைசர்ஸ். ஓகேங்களா.
இதில் ட்ராஃபி வந்து அன்அவைல் பண்ணியிருக்காங்க. FH மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் 2025 தமிழ்நாடு. ஓகே, ஸோ ஹாக்கி இந்தியா அப்படின்றது ஃபஸ்ட் எப்போ வந்திருக்குன்னா 1925 வந்திருக்கு. ஸோ ஹாக்கி இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி தான். ஓகே, ஸோ ஓவராலாக நவம்பர் 6லேருந்து நவம்பர் 10 வரைக்கும் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நவம்பர் 11லேருந்து 15க்கான வீடியோஸ் பார்ப்போம். தேங்க்யூ.